சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 3/7/2026 வெள்ளிக்கிழமை, ஆனி மாதம் 19ஆம் நாள். திருதியை திதி காலை 11:20 வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி. திருவோணம் நட்சத்திரம் காலை 11:47 வரை, அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே வாழ்க்கையில் நல்ல திருப்புமுனையான சம்பவங்கள் மற்றும் குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஏதேனும் ஒரு முடிவுகளை செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், உயர்தர பண வரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்து அம்மா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது கடன் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தாய்க்கு ஒன்று செய்ய வேண்டும் என்பதற்காகவோ, தகப்பனுக்கு ஒன்று செய்ய வேண்டும் என்பதற்காகவோ ஏதாவது ஒரு நல்ல அமைப்பில் கடன் வாங்கி அப்பா அம்மாவுக்கு இது செஞ்சிடலாமேன்ற மாதிரியாக, அல்லது சொந்த ஊரில் இருக்கக்கூடிய தாய்க்கும் தந்தைக்கும் வீடு கட்ட வேண்டும் அல்லது அவர்களுக்கான இந்த வசதியை செஞ்சு கொடுக்கணுன்ட்டு ஒரு நல்ல விதமாக யோசனை செய்யக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடன் வாங்கினா கூட ஒரு வாரம் 10 நாளில் திருப்பி கொடுத்தலாம், அல்லது ஒரு 6 மாதத்துக்குள்ளே திருப்பி கொடுத்தலாம்ன்ற மாதிரியாக வருமானத்தையும் கணக்கு வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி மேஷராசிக்காரர்கள் கடன் வாங்குவீங்க. 4ஆம் இடம் இப்போது பூரண சுபத்துவத்தோடு இருக்கிறது. குரு, சுக்கிரன், புதன் 3 பேருமே இன்றைக்கு 4ஆம் இடத்துல வலிமையாக இருக்கிறாங்க. இது வரைக்கும் வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் தைரியம் இல்லாதவர்களுக்கு அந்த எண்ணங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு. வீடு கட்டிடலாம், ஏதாவது ஒரு வகையில் அப்படி பண்ணி இப்படி பண்ணி கொஞ்சம் ஒரு சொந்த வீடு கட்டித்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய ஆசைகள் வரக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் முயற்சிகள் பலிக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த வேலைக்கு இப்படி கஷ்டப்படுது, அல்லது இந்த தொழிலில் இப்படி கஷ்டப்படுது. கண்ணுக்கு நேராக காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாகவே குழந்தை போயிடுறான், திரும்ப வர்றதுக்கு லேட் ஆகுது. பெண் குழந்தைக்கு வேலை கிடைக்கல, பெண் குழந்தைகளுக்கு இந்த முயற்சிகள் பலிக்கலைன்ட்டு குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கலக்கங்களில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே பிள்ளைகளுடைய முயற்சிகள் பலிப்பதை பார்க்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 3ஆம் பாவகம் முழு சுபத்துவத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் கைவிடப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கலைத்துறை வாய்ப்புகள் நல்லா கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் பேர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கும். ஆஃபீஸில் கூட இதுவரைக்கும் எனக்கு நல்ல பேரே இல்லைங்க, நான் பாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் என்னுடைய வேலை திறமையை இன்னொருத்தர் காட்டி தான் அவரை பேர் எடுத்துகிட்டு போகிறாரே தவிர எனக்கு நல்ல பேர் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய உண்மையான திறமையை வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைப்பது, உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பது என்பது மாதிரியான பெயரெடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பயணத்தின் மூலமாக நல்ல பலன்கள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. ஒரு ஃபோனில் பேசினா இது நடக்காது, நேருக்கு நேராக முகம் பார்த்து பேசும்போது இவர் இதை மறுக்கவே மாட்டார், செஞ்சு கொடுத்துருவார் என்ற மாதிரியாக ஒருத்தரை போய் டக்குன்னு சொல்லாமல் கொல்லாமல் பிடிச்சிடணும்னு நினச்சி அதை அப்படியே சக்ஸஸ் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மத்தியானம் 2 மணிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு தொடர்பின் மூலமாக, கான்டாக்டின் மூலமாக, நட்பின் மூலமாக வாழ்க்கையே அப்படியே கொஞ்சம் திசை மாறி கொஞ்சம் பொருளாதார உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 2ஆம் இடத்துல பாருங்கள், குரு, புதன், சுக்கிரன் சொல்லிட்டு 3 சுபர்களும் இன்றைக்கு வரிசை கட்டி அமர்ந்திருக்கிறார்கள். குடும்பம் நல்லாயிருக்கும். காசு பணம் எப்படி வரும், எதில் வரும், எப்படி சம்பாதிக்கிறது, ஏது சம்பாதிக்கிறது, ஏற்கனவே கையை விட்டு போன பணத்தை எப்படி திருப்ப வாங்கிறதுன்ட்டு கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஓய்வூதிய பலன் கிடைக்கல, பிஎஃப் கிராஜுவிட்டி கிடைக்கல, இந்த மாதிரி அவரவருக்கு வேறு மாதிரியான பிரச்சனைகள் இல்லையா, அந்த பண பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எப்படி தீர்ப்பது என்பதான ஒரு நேர்மையான நல்ல ஐடியாக்கள் மனசுக்குள்ளே வந்து அதை செயல்படுத்தக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கி. கடகராசிக்காரர்களுக்கு இளைய சகோதரர்களின் மூலமாக மனம் சந்தோஷம் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தம்பி தங்கச்சிகளின் மூலமாக ஒரு ஆறுதல்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு.
எப்போவுமே நான் தான் தம்பி தங்கச்சிகளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா, அவங்க நமக்கு திரும்பி எதுவும் செய்ய மாட்டாங்களான்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சி, ஆனந்த அதிர்ச்சியாக நான் இருக்கிறேன், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு அந்த காலத்திலே பெரியவங்க சொல்லிட்டு போனாங்க இல்லையா. என்ன இருந்தாலும் ராமன் மாதிரி நம்ம இருந்தாலும் கூட லட்சுமணன் மாதிரி ஒரு தம்பி இருந்தால் தான் ராமனுக்கே பெருமை என்பதை நம்ம மனசு உணரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் இருப்பதைப் போலவே கௌரவ அந்தஸ்து காப்பாற்றப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ராசியில் பாருங்கள், இன்றைக்கி குரு சுக்கிரன் புதன்னு 3 பேருமே உட்காந்துக்கிட்டு அருமையாக இருக்கிறாங்க. மனசில் நல்ல எண்ணங்கள் வரும். ஏற்கனவே எந்த இடத்தில் தோற்று போனோம், ஏன் தோற்று போனோம், எதற்காக தோற்று போனோம் என்பதை தெளிவர செய்யக்கூடிய அமைப்பு, எப்படி வெற்றி அடைய வேண்டும் என்பதற்கான சில ஐடியாக்கள் வரக்கூடிய அமைப்புன்னு எல்லா இடத்துலையும் நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த அமைப்புகளில் இன்றைக்கு விரயங்கள் வரக்கூடிய நாளாக, நற்செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மனைவி ரொம்ப நாளாக விரும்பி ஒரு பொருளை கேட்குறாங்க. வீட்டுக்காரர் இதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவரும் என்ன பண்ணுவார், சம்பளத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்றாரு. நம்ம தான் மிச்சம் முடித்து அவருக்கு தேவையானது ஒரு சட்டை கூட நம்ம தான் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு கணவனின் பால் கொஞ்சம் பரிவு கொண்ட சிம்மராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இன்றைக்கு கணவருக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து நல்ல சந்தோஷத்தில் ஆழ்த்தக்கூடிய அருமையான அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கு பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் குரு 3 பேரும் வலிய நல்ல அமைப்பில் சேர்ந்திருப்பது வருமானங்கள் வந்தாலும் அது செலவு நல்ல செலவாகும்ன்றதை காட்டுது. செலவு பண்ணாமல் இருக்கவே முடியாதுங்களே. சிலருக்கு இன்றைக்கு ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வரும். வெள்ளிக்கிழமையாக இருக்குதே, இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது, இதை இன்றைக்கி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 101 ரூபாயோ 1001 ரூபாயோ அதை கொண்டு போய் அட்வான்ஸை கொடுத்துடலாம், அப்புறம் பணத்தை பிரட்டிடலான்ற மாதிரியாக நற்பொருள் சேர்க்கை குடும்பத்திற்கு வீட்டிற்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மை கையில் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு வியாபாரம் அற்புதமாக இருக்கும். ராத்திரி கடையை எடுத்து வைக்கும்போது ஒரு நிறைவான அமைப்பில் இன்றைக்கி இருப்பீங்க. பரவாயில்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வியாபாரம் நல்லா நடந்திருக்கு, அல்லது இனிமேல் வியாபாரத்தை எப்படி டபுள் ஆக்கிறது ட்ரிபிள் ஆக்கிறது, ஒரு கடை திறக்கலாமா, இன்னொரு கடை போடலாமா, மாடியில் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, அல்லது அந்த தெருமுனையில் இன்னொரு பிரான்ச் திறக்கலாமா, இந்த டீலர்ஷிப்ஸ் திறக்கலாமா, இன்னும் 2 பேர் வேலைக்காரங்களை சேர்க்கலாமா என்கின்ற வியாபார முன்னேற்றத்திற்கு தேவையான நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய, அதை அப்படியே செயல்படுத்துவதற்கான ஆக்க சக்தியும் ஊக்கமும் புத்துணர்ச்சியும் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தொழில் முனைவோர்களுக்கு இப்படித்தாங்க. தொழில் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு ஆர்டர்கள் கிடைக்கும். எதிர்காலம் பற்றிய ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல இன்றைக்கு 3 சுபர்களும் அருமையான விதத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த பாவகம் நன்றாக செயல்பட்டு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, அடுத்தடுத்த நல்லவைகள் நடக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு தாய்மாமன் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஐயா, தாய்மாமன் உறவுகள் கொஞ்சம் கெட்டுப்போச்சு, அம்மானால் இப்படி கொஞ்சம் பிரச்சனைகள், அப்படி கொஞ்சம் பிரச்சனைகள், அம்மாவை விட்டு கொடுக்க முடியாது இல்லையா, அம்மாவை விட அம்மா கூட பிறந்தவர்கள் வசந்தவங்க கிடையாது, எங்கள் அம்மா தான் எனக்கு நல்லவங்க, எங்கள் அம்மா தான் எனக்கு கரெக்டானவங்கன்னு கொஞ்சம் தாய்மாமன் உறவுகளில் கொஞ்சம் விரிசல்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அதை சீர் செய்து கொள்வதற்கு ஏற்றவாறு சில சந்தர்ப்பங்கள், சில ஒரு அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இன்றைக்கு பாக்கியாதிபதி உட்கார்ந்துருக்கிறார். அது ஒரு வகையில் தர்மகர்மாதிபதி யோகம். ராசிநாதன் அங்கேயே தான் இருக்கிறார், உச்சகுருவும் இருக்கிறார். ஆக 10ஆம் இடம் இன்றைக்கு வலிமையாக இருப்பதால் மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு அதற்கான வழிமுறைகள் தெரியக்கூடிய அமைப்புகள், பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் இழுத்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் டக்குன்னு அப்படியே முடியக்கூடிய அமைப்புகள், ப்ரொமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னும் ஒரு 10 அல்லது 20 நாட்களுக்குள்ளே ப்ரொமோஷன் வரும் என்கின்ற ஒரு நல்ல செய்திகள், தகவல்கள் எல்லாம் வரக்கூடிய தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியாகிய புதன் இன்றைக்கு 9ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் வலிமையான அமைப்பில் இருக்கிறார். தனவரவு, பணலாபம் போன்றவைகளுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய, புதிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
சிலருக்கு 8ஆம் அதிபதி இன்றைக்கு 9ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய தன்மை இன்னும் 1 வாரம் 10 நாட்களுக்குள்ளே உண்டு. ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் அவ்வளோ விட்டுட்டேன் இவ்வளோ விட்டுட்டேன், ஐயோ அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு நினச்சவங்களுக்கு இன்னும் சில வாய்ப்புகள் வந்து அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இன்று முதல் உருவாகின்றன. 9ஆம் இடத்துல இன்றைக்கு குரு, புதன், சுக்கிரன் 3 பேரும் சேர்ந்திருப்பது என்பது தந்தை வழி சொத்துக்கள் எல்லாம் போன்ற அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள். தாத்தா பாட்டி சொத்துக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அல்லதுக்கு அதற்கான வில்லங்கங்கள் இருக்குங்க, கோர்ட்டுக்கு கேஸெல்லாம் போயிருக்குது, எப்போ தீரும் தெரியலன்னு சொன்னவங்களுக்கு சுமூகமாக ஏதாவது ஒரு வகையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக இருதரப்புமே நல்லவைகளை அனுபவிக்கலாம் என்கின்ற சுமூக உடன்படிக்கைகள், அக்ரிமெண்ட் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நடக்கக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த பலன் ஒரு வாரம் 10 நாட்களுக்குள் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியிலான எதிர்பாராத சந்திப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு வேலை தொழிலுக்காக வடக்கு திசை நோக்கிய பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள் நடந்து அதன் மூலமாக தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு வேலை அமைப்புகளில் டிரான்ஸ்ஃபர் இருக்கும், வேலையில் டிரான்ஸ்ஃபர், அல்லது சிலருக்கு வேலையை நம்மளே குவிட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு வேலை வாங்கலாமா, ஆமாம் அது நடக்கக்கூடிய அமைப்புகள். வேலையை விட்டுவிட்டாலும் கூட இன்னொரு நல்ல வேலை கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. 8ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், புதன் 3 பேரும் இன்றைக்கு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை எது வந்தாலும் சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு தைரிய உணர்வையும் கொடுக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பச்சை நிறம் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், தேயிலை தோட்டங்கள், காப்பி தோட்டங்கள், விவசாயம் செய்யக்கூடியவர்கள், எந்த நேரமும் பச்சை நிறத்தை அதிகமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கிராமப்புற சூழல்களில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு கணவன் மூலமாக, மனைவி மூலமாக நல்ல நிம்மதியான சூழல்கள் உருவாகக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய, குழந்தை பாக்கியத்திற்கான மருத்துவங்கள்லாம் பலிக்கக்கூடிய நாளாக, ஒரு 5-6 வருஷமாக குழந்தை இல்லைங்க நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல மருத்துவம், நல்ல மருந்துகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய, அது இன்னும் 3 மாதங்களுக்குள் பலித்து புனிதமான கருவுறுதல் ஏற்படக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். கூட்டு தொழில் அமைப்புகளில் ஒரு சாதனை செய்யலாம். சும்மா ஒரு 4 பேர் சேர்ந்து 5000 10,000 போட்டு ஒரு தொழில் ஸ்தாபனத்தையே உருவாக்கக்கூடிய ஆரம்ப அமைப்புகள் இப்போது செயல்பட இருக்கின்றன. மகர ராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். ஒரு நட்புகளில் விரிசல்கள் ஏற்பட்டவங்க கூட அப்படியே டக்குன்னு கீழே இறங்கி போய், என்னப்பா நான் தானப்பா பேசிட்டேன், நீ தானப்பா பேசிட்ட, வாப்பா நம்ம அப்படியா பழகணுன்ற மாதிரி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பு. குடும்பத்திலும் வெளியிடங்களிலும் ஒருவருக்கொருவர் அனுசரணையாக நடக்கக்கூடிய அமைப்புன்னு ஒரு புகழ் பெறக்கூடிய, மன அமைதி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜயோகம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒருத்தரை பார்க்க போகலாம்னு கிளம்பி அவர் இல்லை, ஆனால் அந்த இடத்துல இன்னொருத்தர் இருந்தார். அந்த இன்னொருத்தர் பார்க்க போனவரை விட நல்ல அற்புதமாக அந்த வேலையை முடித்து கொடுத்தாரு. நல்ல வேலை இவரை பார்த்ததுன்ற மாதிரியாக எதிர்பாராத சந்திப்புகள், எதிர்பாராத சில நிகழ்வுகளின் மூலமாக மன நெகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சந்தோஷ சம்பவங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு மட்டும் 6ஆம் இடத்துல இன்றைக்கி குரு, புதன், சுக்கிரன் இருக்கிறனால கடனுக்கு அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்ற ஐடியாக்கள்லாம் வரும். இப்பெல்லாம் கவலைப்படாதீங்க. கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் இன்னும் சில வாரங்களிலே வரக்கூடிய அளவிற்கு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுடைய பொருளாதார மேன்மை உயர்நிலையில் தான் நிச்சயமாக இருக்கும். ஜீவனஸ்தானத்தை இன்றைக்கு குரு பார்க்கிறார். எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மை. செலவுகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், என்ன பண்ணுறது, 100 ரூபாய் சம்பாரித்தா 150 ரூபா செலவு வருதே, என்ன பண்ணுறதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே 150 ரூபாய் வருமானம் வரும் என்கின்ற அமைப்பும், அந்த வருமானம் வருவதற்கான ஆயத்தங்கள் இன்றே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
மீனராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, மனைவியால் லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. இளைய பருவத்தினருக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு நட்புகளால் ஏதாவது கை கொடுக்கக்கூடிய சூழல்கள் நிச்சயமாக வரும். இவ்வளோ நாள் இந்த மனுஷனை இப்படி நினச்சிருந்தோம் அப்படி நினச்சிருந்தோம், ஆனால் இன்றைக்கி டக்குன்னு ஒரு உதவின்னு கேட்டவொன்னா அப்படியே செய்கிறாரேன்ற மாதிரியான எதிலும் ஒரு சந்தோஷங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் பாவத்தில் இன்றைக்கு குரு சுக்கிர புதன் வலுவாக அமர்ந்திருப்பது என்பதும், ராசிநாதன் உச்சமாகி ராசியை தொடர்பு கொள்வது என்பதும் பெரிய அளவில் மனக்கவலைகள் எல்லாம் விலகப் போகிறது அப்படிங்கிறத காட்டுது. மனக்கவலைகள் விலகணும் அப்படின்னாலே நல்ல சிந்தனைகள், நல்ல ஐடியாக்கள்லாம் வரணும் இல்லையா? அதுபோக அந்த ஐடியா செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். இது எல்லாம் இன்றைக்கி மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வேலையில் நிம்மதி, தொழிலில் நிம்மதி, ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் கூட பிரச்சனை இல்லாமல் இருக்கிற அமைப்பு, மிக மிக முக்கியமாக சோம்பேறித்தனமாகவே மனசு இருந்து கொண்டிருந்தது எல்லாம் டக்குன்னு காலையில் எந்திரிச்சவனே சுறுசுறுப்பாக எழுந்திருத்து வேலையை பார்க்க வேண்டிய விஷயங்கள் என அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நல்லவைகள் இன்றைக்கு நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ஒருவர் கேட்டிருக்கின்ற ஒரு வித்தியாசமான கேள்வி. ஐயா, புதன் வக்கரம் அடைகிறது ரொம்ப பெரிய கெடுதல் அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொல்கிறாருங்க. ஐயா, ஜோதிட மூல நூல்களில் இந்த மாதிரி தான் இருக்குதா, அல்லது எனக்கு தெரிஞ்சவங்க 2-3 பேருடைய ஜாதகத்தில் புதன் வக்கரத்தை அடைஞ்சிருக்கு, அவங்களுக்கு அந்த புதன் கிரகம் நல்ல பலன்களையே தராதா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் புதனுக்கு நிறைய விஷயங்கள்லேருந்து விதிவிலக்குகள் இருக்குங்க. வக்கரம் என்பதே பொதுவான ஒன்றுதான்றதை நம்முடைய இந்த விளக்கப்பகுதியில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை என்பதை எல்லா மூல நூல்களும் ஒரே கருத்தில் சொல்லுகின்றன. காரணம், எப்போதுமே சூரியனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அடிக்கடி அஸ்தமனமாகக்கூடிய கிரகம் அதுன்றதுனால தான். இது மாதிரி தாங்க வக்கர நிலைமையும். பொதுவாகவே வக்கர நிலைமை என்பது ஒரு இந்த தோற்றம் தான், காட்சி பிழை தோற்றம் தான். வக்கரம் நிலை என்பதை கிரகங்கள் பின்னோக்கி போவதை வக்கரம்னு சொல்கிறோம். ஒருபோதும் கிரகங்கள் பின்னோக்கி போவது இல்லை. கிரகங்கள் பின்னோக்கி போவதை போல இருப்பது ஒரு தோற்றமான ஒன்று தான். பூமிக்கு பக்கத்தில் செவ்வாய் போகும்போது செவ்வாயோடைய வேகம் கொஞ்சம் முன்பின்னாக இருக்கின்ற ஒரு அமைப்புகளில், அதாவது 2 பேர் ட்ரெயினில் நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ட்ரெயினும் அந்த ட்ரெயினும் ஒரே வேகத்தில் போனால் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வேகம் முன்பின்னா ஆகும்போது யாரோ ஒருத்தர் பின்னாடி போகிற மாதிரி முன்னாடி போகிற மாதிரி ஒரு தோற்றம் வருது இல்லையா? இதே மாதிரி தாங்க கிரகங்கள் வக்கரம் அடையுதுன்னு சொல்கிறது. இந்த வக்கரம் அடைகிறதுல கூட கூடுதலாக அதிக நாட்கள் வக்கரம் அடைகிறது இந்த புதன் கிரகம் மட்டும்தாங்க. ஆக வக்கரத்திற்கென்று தனி பலன்கள் நிச்சயமாக இல்லைங்க. ஷட்பலத்தில் சேஷ்ட பலம் என்கின்ற ஒரு பகுதியாகத்தான் இந்த வக்கர பலம் சொல்லப்படுகிறதே தவிர, கிரகங்களுடைய வக்கரங்கள்னால பலன்களில் எந்த மாற்றமும் ஏற்பட போகிறதே நிச்சயமாக இல்லைங்க. அதிலும் குறிப்பாக 15-20 நாட்களுக்கு ஒரு முறை, ஒரு மாதத்திற்கு சில முறைகள் சந்திர அதியோகத்தில் புதன் கண்டிப்பாக இருப்பார். இந்த வக்கரத்திற்கு புதனுக்கு மட்டும் இல்லை, எந்த கிரகம் வக்கரம் அடைந்தாலும் சுபத்துவம் அடைந்திருந்தால் அது அந்த மாதிரியான எந்த பலன்களையும் செய்யாது. புதன் சுக்கிரனோடு சேர்ந்திருந்தாலோ, குருவின் பார்வையில் இருந்தாலோ, சந்திர அதியோகத்தில் இருந்தாலோ வக்கரத்திற்கு எந்த பலனும் இருக்காது. நம்முடைய மூல நூல்களே பெரும்பகுதியில் கருத்து வேறுபாடு வக்கரத்தை பற்றி இருக்கிறது. ஆட்சி வக்கரம், உச்ச வக்கரம், நீச்ச வக்கரம் என்பதில் மட்டும் சில பேர் சொல்கிறாங்க. நீச்ச வக்கரம் அடைந்திருந்தால் அது உச்ச பலனை தரும், உச்ச வக்கரத்தை அடைந்திருந்தால் நீச்ச பலனை தரும். அதுவும் அனுபவத்தில் சரியாக வரலங்க. ஆகவே புதன் வக்கரம் அடைந்தால் நிச்சயமாக நல்ல பலன் இருக்காது, அவர் அறிவாளியாக இருக்க மாட்டார் என்கின்ற கருத்து தவறான ஒன்றாகவே இருக்கும். மாறாக புதன் பாவத்துவத்தை அடைந்திருந்தால், சனியோடு சேர்ந்து செவ்வாயோடு ஒரே நேரத்தில் சேர்ந்து பார்க்கப்பட்டு அல்லது ராகுவோடு இணைந்திருக்கும் போது மட்டும்தான் இந்த முப்பெரும் பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி, செவ்வாய், ராகுவோடு அவர் பார்த்திருக்க இருக்கும் பொழுது மட்டுமே அவர் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை இழக்கக்கூடிய தன்மைகளில் அடைகிறாரே தவிர, வக்கர பலனில் ஒருபோதும் அது அப்படி இருக்கிறதில்ல. வக்கரமாக இருந்தாலும் கூட வளர்பிறை சந்திரனுக்கு நேரெதிரே இருப்பது, அதியோகத்தில் இருப்பது, சுக்கிரனோடு மிக நெருங்கி இருப்பது, குருவின் பார்வை இணைவு போன்றவைகளோடு இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் அவர் என்ன மாதிரியான புதன் வக்கரத்தில் இருந்தாலும் அதீத புத்திசாலியாக புதனுடைய காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய கல்வி அமைப்புகள், கணித அமைப்புகளில் பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இந்த மாதிரியாக இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் கூட கொஞ்சம் புலியாக இருப்பார்கள். ஆகவே
எல்லா நிலைகளுக்கும் விதிவிலக்குகள் ஜோதிடத்தில் கண்டிப்பாக உண்டு. ஜோதிடத்தை ஓரளவிற்கு முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுது இந்த விதிக்கு விதிவிலக்கு என்கின்ற அமைப்பு பிடிபட்டு விடும் பொழுது உங்களுக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை தெளிவாகவே புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஞானம் வந்துவிடும். ஆகவே புதனுடைய வக்கர நிலை என்பது கவலைப்பட தேவையில்லாத ஒன்று என்பதுதான் உண்மைங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.